வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 31 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்தைக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பெக்தின் கிலாம் மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. பாக்குபில்லா மற்றும் செரோக்கன் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங் சாங் மற்றும் ரங்மா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. தல்காய் மற்றும் கோட்டி பூவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் போட்டியாஸ், புக்சா, ஜோன்சாரி, காஸ், ராஜி மற்றும் தாரு. பிசி ராய், புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் யமுனாமுனி மற்றும் வேத பிரகாஷ பின்பற்றக்கூடியவர். ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷ்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. துணை ஜனாதிபதி பதவி நம்ம அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல சரத்து 52 to 151 வரைக்கும் பகுதி 5ல அதுல யூனியன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஐஎல்எஸ் சோமயாஜுலா லலிதா இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர். ராமோசி எழுச்சி சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை மஜூலி தேகிங் பட்காய். இன்னைக்கான திட்டம் அட்டல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் மாசம் 2018ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். 2024ஆம் ஆண்டுக்கான 59வது ஞானபீட விருதை வென்றவர் யார்? வினோத்குமார் சுக்லா. பிரதீப் தொகுதியை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? உள்துறை அமைச்சகம். ஏப்ரல் 2025 இந்தியாவுடன் இணைந்து AIKUIME என்ற கடல்சார் பயிற்சி எந்த நாடு நடத்தியது? டான்சானியா. இந்தியா தான்சானியா நாடும் சேர்ந்து இந்த கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. சேலஞ்சர் 150 என்பது எந்த அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட உலகளாவிய ஆழ்கடல் ஆராய்ச்சி முயற்சி? யுனெஸ்கோ. இந்திய வங்கிகள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சல்லா ஸ்ரீனிவாசலு ஷெட்டி. அஜித்குமார் KK தனலட்சுமி வங்கியின் MD மற்றும் CEO. KVS மணியன் பெடரல் வங்கியின் MD மற்றும் CEO. பார்த்த பிரதிம் சென்குப்தா பந்தன் வங்கியின் MD மற்றும் CEO. சஞ்சய் மல்கோத்ரா ரிசர்வ் வங்கியின் 26வது கவர்னர். மனோகர் மோகன் ராவ் SBIயோட MD. அமிதாப் சாட்டர்ஜி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வங்கியுடைய MD. ராகேஷ் சர்மா IDBI. 2025ஆம் ஆண்டு கணிதத்திற்கான ஏபல் பரிசை வென்றவர் யார்? மசாகி காஷிவாரா. இந்த கணிதத்திற்கான ஏபல் பரிசு 2002ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. டேவிட் பெக்காம் உலக பொருளாதார மன்ற கிறிஸ்டல் விருது. லியூ ஜியோகான் 2025க்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு. ஜெய்ஸ்ரீ வெங்கடேசன் ராம்சர் விருதை பெற்ற முதல் இந்தியர். குண்டர் பிளாச்சல் 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு வாங்கியிருக்காங்க. மியான்மருக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க ஆபரேஷன் பிரம்மாவை எந்த நாடு தொடங்குகிறது? இந்திய நாடு. இஸ்ரேல்ல இருந்து இந்தியர்களை வெளியேற்ற ஆபரேஷன் விஜய் தொடங்கியிருக்காங்க இந்தியா. இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளை ஒழிக்க ஆபரேஷன் சர்வசக்தி ஆரம்பிச்சிருக்காங்க. ஹைட்டில இருந்து இந்தியர்களை வெளியேற்ற இந்தியா ஆபரேஷன் இந்திரவதி தொடங்கியிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஆபரேஷன் சாதுகாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சர்வதேச பூஜ்ய கழிவுகள் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 30. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து டுவர்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட் இன் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். மார்ச் 3 உலக செவித்திறன் தினம். மார்ச் 1 பூஜ்ய பாகுபாடு நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். மார்ச் 14 ஆறுகளுக்கான சர்வதேச நடவடிக்கை நாள். மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். மார்ச் 21 சர்வதேச வன தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். எந்த மாநில அரசு மார்ச் 2025 மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டத்தை
ஏற்றுக்கொண்டது? ஸோ இந்த மாநிலம் வந்துட்டு தெலுங்கானா. தெலுங்கானா மாநிலம் 39வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா ருத்ரேஸ்வரர் கோயில சேர்த்திருக்காங்க. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான மின் வாக்களிப்பு முறை தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தெலுங்கானாவுடைய புதிய செயலாக வளாகத்திற்கு B.R. அம்பேத்கர்னு பேர் வைக்க போறாங்க. உலகின் முதல் 3D அச்சடிக்கப்பட்ட கோவில் புருகுப்பள்ளி தெலுங்கானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. தெலுங்கானா மாநிலம் ராஜீவ் யுவ விகாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. IIT கான்பூரில் ஆசியாவின் மிகப்பெரிய தொழில் முனைவோர் விழாவான டெக்ரிதி 2025 யார் தொடங்கி வைத்தார்? இதை ஆரம்பிச்சு வச்சது நம்ம இந்தியாவோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான். நரேந்திர மோடி வாரணாசியில மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. மகாராஷ்டிரால பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகம், வதோதராவில் உள்ள டாடா விமான வளாகம், புதுதில்லியில முதலாவது போதலான் மகோத்சவ், ஹரியானால பீமா சகி யோஜனா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சீமூர் சுரங்கப்பாதை. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா விருது. சுபாஷ் ராணா, தேப்பள்ளி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டா கொலாக்கோ துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஜான் ஜே வாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.